ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பீஸ் பிரெட் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிரெட்டு எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ப்ரெட்டு எல்லாமே வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ப்ரெட்டு கூடவே கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாகவே எல்லாமே பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இந்த சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்காங்க. அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாமே நம்ம உள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டு பக்கமாக நல்லா பரட்டி போட்டுக்கிட்டு நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லாவே கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா சர்க்கரை பாவில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.